நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1லிருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் 5ஆம் பாவகத்தில் இருந்தக்கூடிய குரு பகவான் வக்கர அதிசாரம் பெற்றிருக்கிறார். ஆல்ரெடி உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். 2 வக்கர கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கறது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அது ஆண்களோ பெண்களோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளில் தான். நம்ம என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், மற்றவங்க பேசுகிறத வாங்கிட்டு பேசுகிறோமா, நீங்களாக ஒன்று நினச்சிட்டு நீங்களாக ஒரு செய்கைகள் பண்ணிட்டு புரியாமல் அறியாமல் பேசுகிறது உங்களுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. விரோதங்களை வச்சு பகையாக்கி விட்டுட்டோம், எல்லாருமே பகையாக்கும். அப்போ ஒரு கும்பராசியில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா எதிராளி என்ன பேசுகிறாருன்னு கேட்காமலே உங்களுடைய தன்மையில் நீங்கள் நடந்துக்கினே இருப்பீங்க. அது அவங்களுக்கு ஒரு அகென்ஸ்டான ஒரு புரிதலை உண்டு பண்ணி பிரிவுகளை ஏற்படுத்திவிடும். அது பெரிய பிரச்சனை வரைக்கும் போகும். அதனால் கும்பராசினியர்கள் வாரத்துக்கு ஒரு முறை மௌன விரதம் இருக்கிறது நல்லது. ஆமாம், இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் ஏதாவது ஒரு அமைதியாக ஒரு சித்தருடைய வழிபாடை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். முதல் பாயிண்ட் அதுதான். அப்போ உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. உத்தியோகம் அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ ஒரு உத்தியோகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ பதவிகள் வேறு இடத்த பண்ணுவா. இப்போ எதுவுமே வேலை இல்லைன்றவங்களுக்கு கூட உத்தியோகங்கள் கிடைக்கும். இன்னொரு பெரிய முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். ஏதாவது அரசாங்க வேலை கிடைக்குது, கமிஷன் கொடுத்தா வேலை கொடுக்குறாங்க, 1 லட்சம் கொடுத்தா வேலை, 5 லட்சம் கொடுத்தா டாக்டர் வேலை, அப்போ கம்பவுண்டர் வேலை, இந்த மாதிரி பால் சொசைட்டியில் வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு டச் ஆகும். கொடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. அதில் ஏமாற்றம் தான் கிடைக்கும். சில பேருக்கு இருக்கும், ஒரு ஜாதகத்தில் கமிஷன் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருந்தால் அதன் விழிப்படி நடக்கும். ஆனால் இந்த கால நேரம் அதுக்கு சாதகமாக அமையணும் உங்கள் ஜாதகத்தோடு. அப்படியா? ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரும். இந்த குரு கும்பராசிக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் உத்தியோகம் சார்ந்து கமிஷன் கொடுத்து வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் மருந்து உபாதைகள், மருந்து தயாரிக்கிறவங்க, மருந்து விற்பனை பண்ணுறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இவங்களுக்கெல்லாம் ஆதாயம், அவங்களுக்கெல்லாம் ஆதாயம்.
அப்படின்னு சொல்லலாம். புது புது நோய்கள் உருவாகும். புது புது நோய்கள் உருவாகும். இது சமுதாயத்திலே உருவாகும். இருந்தாலும் கும்பராசி நேயர்களுக்கு தேவையில்லாத வைரஸ் காய்ச்சல் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் வரும். அதனால் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, அப்போ பக்கத்தில் பழகிற விதங்கள், தன்னை வீட்டை சுற்றி அந்த கழிவுநீர் விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல் உபாதைகள் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அது ஆப்ரேஷன் வர்றதுக்கு வரைக்கும் போகிறது. ஏற்கனவே இருதய பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, பித்தப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கொடுக்கும். பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நீண்ட நாளாக குடும்பத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக கருத்தரித்தல் உருவாகும். இது எப்படி உருவாகும் அப்படின்னா, குடும்ப நெருங்கிய உறவுகளில் ஏதாவது ஒரு கர்ம காரியம் நடைபெற்ற பிறகு இந்த விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு நடக்குங்க. கண்டிப்பாக அது தந்தை உறவாக இருக்கலாம், தாய் உறவாக இருக்கலாம், தன்னுடைய குடும்ப உறவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சித்தப்பா, பெரியப்பா ஏதோ ஒரு முக்கியமான உறவுகளில் ஒரு கர்ம காரியம் நடைபெற்ற பிறகு கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இது நீண்ட நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நடக்கும். நவீன முறையில் கருத்தரித்தல் நடக்கும். அப்போ இந்த காலத்தினுடைய டெக்னாலஜி மையப்படுத்தி கருத்தரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகை. ஏற்கனவே நின்று திருமணங்கள், மணமேடை வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்த திருமணங்கள், பத்திரிக்கை அடித்து திருமணம் நடக்கலை, அப்போ பார்த்துட்டு போனாங்க, இன்னும் பதில் சொல்லலை, அந்த இடம் சம்மந்தம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனவங்களே மறுபடியும் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். நல்ல முறையில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ அமைய போகுதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான சூழல் நடக்கும். வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான சூழல் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தாண்டவம் ஆடும். வராத பணங்கள் எல்லாம் வரும். நீங்கள் வட்டிக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். அப்போ சேமிப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரணும் இல்லையா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறது எதிர்பாலத்திற்கு பணம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது ஆபத்துக்களை விளைவிக்கும். சரிங்களா? இந்த கும்பராசினியர்கள் இந்த குருவினுடைய வக்கரத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு எப்பொழுதுமே மூகாம்பிகை தேவி வழிபடுங்க. மிகப்பெரிய ஒரு யோகத்தை சம்பாதிச்சுங்க. நமஸ்காரம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த குருவினுடைய வக்கரம், அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக அது தாக்கத்தை கொடுக்கும். இன்னும் இந்த குருவினுடைய தொடர்பு, செவ்வாய், ராகு, சூரியன், சுக்கிரன், இந்த நவகிரகங்களுடைய தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைய கோச்சார ரீதிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வுகள் பெறலாம் அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகங்களை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்திமயம்.